தாவேக மாநில மாவட்ட அளவிலான செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நேற்று மாமல்லபுரத்தில் கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு பேசிய விஜய், நம்ம கிட்ட அழுத்தம் கொடுப்பதெல்லாம் எதுவும் நடக்காது, அழுத்தம் இருக்கிறதா என்று கேட்டா நிச்சயம் இருக்குது, ஆனா அழுத்தம் நமக்கு இல்ல என்று பேசினார். மேலும் தீய சக்தி, ஊழல்வாத அடிமை சக்திகளிடமிருந்து தமிழகத்தை மீட்டுவிட்டோம் என உறுதியாக அறிவிப்போம் என்று விஜய் அதிமுகவையும் கடுமையாக விமர்சித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. நடிகர் விஜய் முதல் முறையாக அதிமுக மீது வைத்த நேரடி விமர்சனத்திற்கு உடனடியாக பதில் தந்திருக்கிறது அதிமுக. பனையூர் பண்ணையார் அவர்களே, கரூர் சம்பவத்திற்கு நீங்களும் ஒரு காரணம் தானே. உலக வரலாற்றிலேயே முதன்முறையாக இறந்தவர்கள் வீட்டிற்கு சென்று ஆறுதல் சொல்லாமல் பனையூரில் வந்து ஆறுதல் வாங்கி செல்ல வைத்தது எல்லாம் வேற லெவல் பண்ணையார் தனம் என்று அதிமுக ஐடிவின் விஜயை கடுமையாக விமர்சித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. கன்னியாகுமரியில் செய்தியாளரிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மாநிலம் மற்றும் மத்திய அரசுகள் இணைந்து பணியாற்றினால்தான் மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் என்ற அர்த்தத்தில் இரட்டை என்ஜின் ஆட்சி என்று பிரதமர் பேசினார். ஆனால் டப்பா என்று சொல்கின்றனர். தேர்தல் முடிந்த பிறகு யார் டப்பா இன்ஜின், எது ஒரிஜினல் இன்ஜின் என்று முதல்வர் ஸ்டாலினுக்கு பதிலடி தந்தார். காஞ்சிபுரம் பச்சையப்ப நாடவர் கல்லூரி மைதானத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நேற்று நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு பேசிய முதல் ஸ்டாலின், பழனிசாமி தலைமையில் அதிமுக 10 தோல்வியை கண்டது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தமிழகத்தில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை. இவர்கள் கூட்டணியாக சேர்ந்து திமுகவை வீழ்த்தப் போவதாக கூறுகின்றனர். திமுக கூட்டணி கொள்கை கூட்டணி, இக்கூட்டணியை எவரும் வீழ்த்த முடியாது என பேசினார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த விசிக தலைவர் திருமாவளவன், பாமகவின் இன்னொரு அணியை திமுக கூட்டணியில் இணைத்துக் கொள்வது குறித்து திமுக தலைமைதான் முடிவெடுக்க வேண்டும். நாங்கள் 14 ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கிறோம் என்று திருமாவளவன் திமுகவிற்கும் பாமகவிற்கும் அழுத்தமாக கூறியிருக்கிறார். நாட்டின் உயரிய விருதான பத்ம விருதுகளை மத்திய அரசு நேற்று அறிவித்தது. அப்பட்டியலில் தமிழகத்தை சேர்ந்த எழுத்தாளர் சிவசங்கரி, ஓதுவார் திருத்தணி சுவாமிநாதன் உள்ளிட்ட 13 ஆளுமைகள் இடம்பெற்றிருக்கின்றனர். மேலும் மலையாள நடிகர் மம்மூட்டி, கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா உட்பட நாடு முழுவதும் 131 ஆளுமைகளுக்கு பத்ம விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தனது 130வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, நமது இந்திய சமூகம் மலேசியாவில் கலாச்சாரம், பண்பாட்டை போற்றி வருகின்றனர். அங்கு 500க்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகள் உள்ளன. அப்பள்ளிகளில் தமிழ் பாடம் கற்பித்தல் மட்டுமின்றி மற்ற பாடங்களும் தமிழ் மொழியிலேயே கற்பிக்கப்படுகின்றன என்று பேசினார். விரைவில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வமும் நல்ல முடிவெடுப்பார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் பேசியுள்ளார். மேலும் பாஜகவும் அதிமுகவும் இணைந்து தமிழகத்தில் வலுவான கூட்டணி அமைத்துள்ளது என்றும் பேசினார். காஞ்சிபுரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஏகாம்பர கோவிலில் நடக்கும் தங்க தேரோட்டம் நேற்று முதல்வரின் வருகையால் ஒத்திவைக்கப்பட்டது. இச்சம்பவம் பக்தர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. திமுக கூட்டணியில் நீடித்து வரும் மக்கள் நீதி மய்யம் கட்சி 15 தொகுதிகளில் அடங்கிய பட்டியலை தயாரித்திருப்பதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவி வருகிறது. அதேபோல் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் நீடித்து வரும் ஐஜேகே கூட்டணியில் 6 தொகுதிகள் கேட்க முடிவெடுத்திருப்பதாகவும் ஒரு தகவல் பரவி வருகிறது.